கடந்த 4 நாளா எங்க திரும்பினாலும் எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தை தான். அடுத்து பெட்ரோல் டீசலுக்கும் தட்டுப்பாடு வரலாம்னு எழுந்த பேச்சுக்கள்னால பெட்ரோல் பங்குகளை அதிகரிக்கும் கூட்டம் ஒரு பக்கம்னு மக்கள் தவிக்கிறதையும் அலைமோதுறதையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. இருங்க, இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு காலம் நினைவுக்கு வர வைக்குதுல. ஆமாங்க, அட என்னப்பா இது கோவிட் காலம் மாதிரி இருக்குன்னு மக்கள் இப்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் லாக்டவுன் போற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் நியூஸ் டீப் டைவ் தொகுப்புல. நம்ம எல்லோருக்குமே மார்ச் 2020 மறக்க முடியாது. கொரோனா அப்படிங்கிற கொடூர நோயால ஒட்டுமொத்த நாடுமே கடும் விளைவுகளை சந்திச்சது. மார்ச் 25, 2020 இருந்து மத்திய அரசு நாடு முழுக்க ஊரடங்க அமல்படுத்தினாங்க. அத்தியாவசிய தேவைகளை தவிர வேற எல்லா சேவைகளையும் முடக்கி இருந்தாங்க, போக்குவரத்து சேவைகள் உட்பட. அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாக போகுதுன்னு தெரிஞ்சதுமே மளிகை கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்டுகளையும் மக்கள் அலைமோதினாங்க. பெட்ரோல் பங்குகளையும் கூட்டம் அலைமோதிச்சு. வேலைக்காக சென்னை வந்த மக்கள் சொந்த ஊருக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. வட மாநில தொழிலாளிகளும் சொந்த ஊருக்கு திரும்பி போனாங்க. மொத்தத்துல ஒரு புயல் மாதிரி எல்லா இடத்துலையும் கூட்டம் நிரம்பி அப்புறம் ஊரே அமைதியாகிடுச்சு, மருத்துவமனைகளை தவிர. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு நிலைமைய இந்த எல்பிஜி தட்டுப்பாடு மக்களை திண்டாட வச்சிருமான்னு மக்கள் மத்தியில பல கேள்விகள் இருக்கு. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க இணைந்த போர்னால ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிப்பு இந்தியாவில் பெரும் அளவில் முடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல வணிக சிலிண்டருக்கான தட்டுப்பாடும் சிஎன்ஜி தட்டுப்பாடுனாலையும் ஹோட்டல்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. கடந்த திங்கட்கிழமை வரைக்கும் சிலிண்டர் புக் பண்ணிட்டு இன்னும் வரல, ஒருவேளை இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சில மக்களுக்கு தெரியாது இது ஈரான் இஸ்ரேல் போரினுடைய எதிரொலி அப்படின்னு. முதல்ல பெங்களூர்ல எரிபொருள் தட்டுப்பாடுனால ஹோட்டல்கள் மூடல். அடுத்து மத்திய அரசு இனி வீட்டு சிலிண்டர் புக் செஞ்சா 25 நாள் இடைவெளி கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நிறுவனங்கள் கிட்ட தமிழக அரசு சிலிண்டர் எவ்வளவு கையிருப்பு இருக்குன்னு கேட்டாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை இன்னும் 20 நாட்களுக்கு தான் எல்பிஜி சிலிண்டர் கையிருப்பு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்ல அங்க சூடுபிடிக்க ஆரம்பிச்சது இந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற செய்தி. தொடர்ந்து அடுத்தடுத்து வணிக சிலிண்டர் பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, நாங்க சிலிண்டர் புக் பண்ணி இன்னும் கிடைக்கலன்னு ஹோட்டல் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அடுத்து ஹோட்டல்கள்ல உணவு வகைகள் குறைக்கப்படும். 2 நாளுக்கு அப்புறமா உணவகங்கள் இயங்காது. டீ கடைகள் நேர கட்டுப்பாடோட இயங்கும். பஜ்ஜி போண்டா வகைகள் இனி இருக்காது, வெறும் தேநீர் மட்டும்தான் உணவகங்கள்ல. அதே மாதிரி கலவை சாதங்கள் விற்கப்படாது, பல வகை குழம்புகள் இருக்காது அப்படின்னு ஆரம்பிச்சு உணவகங்கள்ல வேலை செய்யும் அன்றாட தொழிலாளர்களுக்கு வேலை பாதிப்பு, சிற்றுண்டி உணவகங்களுக்கு விற்பனை பாதிப்பு, உணவகங்கள் பல மூடும் நிலைன்னு அடுத்து வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சிஎன்ஜி தட்டுப்பாடும் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்தியா முழுக்க சிஎன்ஜி வாகனங்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால சிஎன்ஜி தட்டுப்பாடு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. அதுலயும் குறிப்பா தலைநகர் சென்னையில நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது. சென்னையில இருக்க சிஎன்ஜி ஆட்டோக்கள்ல சுமார் 25% ஆட்டோக்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே கேஸ் ரீஃபில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெட்ரோல் ஆட்டோக்களை ஓட்டிட்டு வந்த பல ஓட்டுநர்கள் எரிபொருள் செலவை குறைக்கணுங்கிறதுக்காக எல்பிஜி சிஎன்ஜி வாகனங்களுக்கு மாறி இருந்தாங்க. ஆனா இப்ப எரிவாயு கிடைக்கிறது கடினமாக இருக்கிறதுனால பெட்ரோலுக்கு திரும்ப மாற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா அதே நேரம் இப்ப அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் அப்படிங்கிறதுனால பெட்ரோல் பங்குகள்லையும் வாகன ஓட்டிகள் தங்களோட வாகனங்கள்ல பெட்ரோலும் டீசலும் நிரப்புறதுக்காக கியூல நிக்கிறாங்க. பத்தாவதுக்கு இப்ப தண்ணீர் கேன்கள் பெட்ரோல் டீசல் வாங்கி நிரப்பிட்டு வர ஒரு பொருளாவே மாறிடுச்சு. இந்த அதிர்ச்சிகர காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு தான் வருது. எல்பிஜி பிரச்சனையினால மக்கள் இப்ப இன்ஸ்டன்ட் உணவுகளை அதிகமா கடைகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இன்னொரு பக்கம் ஐடி ஊழியர்கள் அதிகமா இருக்கிற சென்னையில மட்டும் 215 சிறிய நடுத்தர ஹோட்டல்கள், தோராயமா 300 உணவகங்களும், அதாவது 15% ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறதா ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவிச்சிருக்கு. ஹோட்டல்களை நம்பி சொந்த ஊரை விட்டு வேலை செய்ய வந்திருக்க ஊழியர்கள் இப்ப அடுத்து மறுபடியும் எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறுவனங்கள் இப்பவே ஊழியர்களை அதை செய்யவும் அறிவுறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டல்கள் இயங்காததுனால ஹோட்டல்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய காய்கறிகளும் ஒரு பக்கம் தேக்கமடைஞ்சிருக்கு. இதனால வியாபாரிகளும் விவசாயிகளும் நஷ்டத்தை சந்திக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. மறுபக்கம் உணவு சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்லை அப்படிங்கிறதுனால சுபகாரியங்கள் கூட தள்ளி போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இண்டக்ஷன் அடுப்பு, விறகு வாங்குறதுக்கும் மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலிண்டரை அட்வான்ஸா புக் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சவங்களுக்கும் இப்ப சிலிண்டர் புக் பண்ற நம்பரும் ஆக்டிவ் ஆயில. கள்ள சந்தையில வீட்டு உபயோக சிலிண்டர் 1500 ரூபாயிலிருந்து வணிக சிலிண்டர் 7000 ரூபாய் வரைக்கும் விற்கிறதா பல்வேறு கட்ட தகவல்கள் கூட வெளியாகிட்டு வருது. சிலிண்டர் மட்டும் இல்ல, இனி இப்படி சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னா உணவுப் பொருட்களினுடைய விலை கூட உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சிலிண்டர்களை பதுக்கினாலோ இல்ல அளவுக்கு அதிகமா பெட்ரோல் டீசல்களை வாங்கி வச்சாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. கொரோனா பாஸ் இல்லாம பயணம் மேற்கொண்டா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு நினைவுபடுத்துது. சரி, இங்க மக்கள் இவ்வளவு பயத்துல திண்டாடுறாங்க, அரசியல் ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா ஊரடங்கு மாதிரி ஒரு சூழல் வருமா அப்படின்னு கேட்டா, அதாவது நாட்டுல எல்பிஜி பற்றாக்குறை இல்லை, வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம், விநியோகம் சீரா இருக்கு அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் விநியோகம், குறிப்பா வர்த்தக பயன்பாடு சிலிண்டர் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறது கவலை எழுந்திருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கு. இது தொடர்பா முன்கூட்டியே எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கெல்லாம் உத்தரவை நாங்க பிறப்பிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி சுத்திகரிப்பு ஆலைகள் ஏற்கனவே எல்பிஜி உற்பத்தியை 10% வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மத்திய அரசு தரப்பு விளக்கம். பதுக்கல் முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால கூடுதல் நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தரப்புல சொல்லப்படுது. எல்பிஜி விநியோகத்தில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்யவும் போதுமான விநியோகத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதனுடைய ஒரு பகுதியா புக்கிங் காலத்தை நாங்கள் 21 நாட்கள்ல இருந்து 25 நாட்களா நீட்டிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கம். இன்னொரு பக்கம் சிலிண்டர் உபயோகத்திற்கு பதிலா மாற்று வழிகள் என்ன அப்படிங்கறத ஆராயவும் அதுக்கு அரசு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில தான் ஹார்மூஸ் ஜலசந்தியிலிருந்து பாதுகாப்பா லைபீரிய எண்ணெய் டேங்கர் கப்பலான ஷென்லாங் சுமார் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏத்திக்கிட்டு மும்பையை வந்து அடைஞ்சிருக்கு. இதன் மூலமா இப்ப எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு ஓரளவு குறையும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தட்டுப்பாடு முழுமையா குறையணும் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் முடிவுக்கு வரணும். ஈரான் முழுமையா ஹார்மூஸ் ஜலசந்தி நீரிணை வழியா கப்பல்கள் போறத முடக்காம இருக்கணும். ஆனா நீங்க ஒருவேளை தொடர்ந்து தாக்குதல் நடத்தினீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஜலசந்தியை கடக்காதுன்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கு ஈரான். ஆனா ஈரான்ல தாக்குதல் நடத்துறதுக்கு இனி இலக்குகள் ஏதும் இல்லைங்க அப்படிங்கிறதுனால இனிமே போர் எப்ப வேணாலும் முடிவுக்கு வரலாம்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து ஈரான் மேல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஈரானும் பதில் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு வருது. இந்த போரினுடைய தாக்கம் உலகெங்கும் எதிரொலிச்சிருக்கு. இந்தியா மட்டுமில்ல, பல்வேறு உலக நாடுகளும் எரிவாயு தட்டுப்பாடை எதிர்கொண்டுட்டு வராங்க. இதை கருத்துல கொண்டுதான் ட்ரம்ப் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரம் போற முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஈரான் 3 கண்டிஷன்களை வச்சிருக்காங்க. 1, ஈரானினுடைய நியாயமான உரிமைகளை அங்கீகரிக்கணும். 2, போருக்கான இழப்பீடை வழங்கணும். 3, இனிவரும் காலங்களில் இது மாதிரி ஆக்கிரமிப்புகள் நடக்காது அப்படின்னு சர்வதேச அளவில் உறுதியான உத்தரவாதம் அளிக்கணும். இப்ப இந்த 3 கண்டிஷன்களை இஸ்ரேல் அமெரிக்கா ஏத்துக்குமா? போர் முடிவுக்கு வருமா? நமக்கு கச்சா எண்ணெய் திரும்ப கிடைக்குமா? இதுக்கெல்லாம் ட்ரம்ப் என்ன பதில் சொல்ல போறாரு? நாடு முழுக்க இருக்க எரிபொருள் தட்டுப்பாடு முடிவுக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.